ரோஜா தமிழ்நாட்டிலையும் கொடி கட்டி பறந்தா, ஆந்திராலையும் கொடி கட்டி பறந்தா. ஏன் ஆந்திராவுக்கு மட்டும் பாலிடிக்ஸ் போயிட்டு தமிழ்நாடு? எனக்கு வந்து வேணும்னே நான் போகல, சொன்னேன்ல எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு பிரச்சாரம் பண்ண போனேன். அதில் அப்படி போயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டில் கூப்பிட்டா தமிழ்நாட்டில் வந்து ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது கூப்பிட்டாங்க. அப்போ தான் குஷ் வந்து டிஎம்கே போயிருக்காங்க, ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேல சேர்க்கும்போது என்ன கேட்டாங்க, நீங்கள் வரீங்களா தமிழ்நாடு பாலிடிக்ஸ்னு. அப்போ செல்வா சொன்னார், அங்கே எங்கே சுற்றுறது வேண்டாம், நீ அங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஒரே இடத்துல. அங்கே நீ வந்து ஜெயிச்சு காட்டுங்க, இங்கே வந்துட்டு அங்கே தோத்துட்டு இங்கே ஓடி வந்துட்டீங்கன்னு சொல்லி ஒரு பேச்சு பேசுவாங்க, அங்கே நீ ஜெயிச்சுட்டு அப்புறமா நீ உன் இஷ்டம்னு சொன்னார். ஸோ அதனால அப்போ வரல, இல்லைன்னா அப்போவே அம்மா. ஐ திங்க் உங்களுக்கு ரொம்ப ஜெயலலிதா மேடம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பயங்கர இன்ஸ்பிரேஷன். அவங்ககிட்ட என்ன லேடி வந்து அவ்வளோ போல்டாக ஒரு அம்மா மாதிரி அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க, அதே நேரத்தில் டெரராக இருப்பாங்க எனிமீஸ்க்கு. அவங்கக்கிட்ட தான் நான் பார்த்துருக்கேன் டெரர், அந்த டெரரு, அந்த போல்ட்னஸ்ஸு, அந்த எமோஷ்னல் சைடு எல்லாமே நான் பார்த்துருக்கேன். அஃபெக்ஷனாகவும் இருப்பாங்க. நான் போனால் என் கூட தெலுங்குல தான் பேசுவாங்க. அப்படியே ஃபுல் தெலுங்குல தான் பேசுவாங்க அம்மா. என்னோடய கல்யாண பத்திரிக்கை கொடுக்கும்போது கூட செல்வாக்கு சொன்னாங்க, இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ நாள் 11 இயர்ஸ் லவ் பண்ணி அதே ஆள் கல்யாணம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம், உன்னை நம்பி அந்த பொண்ணு வருது, அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கணும்னு சொன்னேன். என்ன இது எல்லாரும் என்ன மிரட்டுறாங்கன்னு செல்வா கூட சொன்னாங்க.